பிப்ரவரி 2, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? The Lord is ready to speak with you. Are you ready? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 Revelation chapter 1 verse 10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் கர்த்தர் என்னோடு பேசுவதில்லை என்பதாக. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நாம் நம்முடைய செவியை அவருடைய சத்தத்துக்கு அவருடைய அலைவரிசையில் வைக்கவில்லை. இன்று அநேக வேளைகளில் நம்முடைய செவிகளை துர்செய்திகளுக்கும் கபடு செய்திகளும் பிறனை பழிவாங்கும் பேச்சுகளும் சினிமா பாடல்களும் வஞ்சனையான பேச்சும் இரட்டை அர்த்தம் உள்ள கேலி சிரிப்புகளுக்கு மாத்திரமே அதிகம் பயன்படுத்துகிறோம். ஆகையால் தான் நாம் ஆவிக்குள்ளாக முடியவில்லை. அதன் தொடர்ச்சியாக கர்த்தருடைய பெரிய சத்தத்தை கேட்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு எதிர்த்து நின்று பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுக்கும் போது, எல்லாவற்றிலும் தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ளும் போது பரிசுத்தாவியானவர் லகுவாக நம்மை நிரப்பிவிடுவார். சுத்த மனசாட்சி நாம் எல்லாரும் இந்நாட்களில் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆவிக்குள்ளாக உங்களை தற்காத்து அனுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். On the Lord's day I was in the spirit, and I heard behind me a loud voice like a trumpet. My dear brothers and sisters, what many people see today is that the Lord does not speak to me. Truth be told, we have not tuned our ears to His voice. Today, most of the time, we use our ears only for fake news, revenge talks, movie songs, deceitful talk and double meaning jokes. That is why we cannot enter into the Spirit. As a result, the loud voice of the Lord could not be heard. The Holy Spirit will easily fill us as we stand against sin in our lives, commit ourselves to living a holy life, and adopt a mindset of humility in all things. A clear conscience should be found in all of us these days. Always guard yourselves in spirit and be strong. You will hear the Lord speaking to you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீர் சந்தித்து அதை அவர்களுக்கு நிரப்பி தருகிற தாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. கொடாகூடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆமாப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு பேச ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஆவலாய் இருக்கிறீர். ஆனால் நாங்களோ எங்களுடைய செவிகளை ஆண்டவரே உம் பக்கமாக திருப்புவதில்லை ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஆண்டவரே இந்த சமூகத்து முன்பாக இப்பொழுது வந்து நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக நீர் எங்களோடு கூட நீர் பேசியதில் வேணுமா செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே அசுத்தமான சத்தங்களையும் கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். அந்த சத்தத்தின் மிகுதியினாலே ஆண்டவரே அப்பா கிருபையுள்ள கடவுளுடைய ஆண்டவரே சத்தத்தை ஆண்டவரே அப்பா கேட்க முடியவில்லை என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூட யார் யார் ஆண்டவரே கர்த்தாவை நீர் என்னோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நான் பேச கேட்காதபடிக்கு என் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையிலே பல துர்செய்திகளும் ஆண்டவரே கபடு செய்திகளும் பொல்லாத காரியங்களையும் ஆண்டவரே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்பதில்லை. கடவுளுடைய வார்த்தையை நான் உண்மையாய் நான் விசுவாசிக்கவில்லை, கேட்பதாக இல்லை ஆண்டவரே.
என்னை நீர் மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை இப்பொழுதும் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கூட நீ தயவாய் மன்னித்து ஆண்டவர் நீர் ஒரு வசையாகலும் ஆண்டவரே அவளோடு கூட ஆண்டவர் நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பன் நீர் அவளோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கு தங்களுடைய முழு இருதயத்தை ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்து முன்பாக காத்திருந்து அப்பாவுடைய சத்தத்தை அவர்கள் ஆண்டவரே கேட்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் நீர் ஆண்டவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் நீர் பேசியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அப்பாவுடைய உள்ளத்திலே கர்த்தர் நீர் ஆண்டவரை எழுதி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அது அவர்களுக்கு போதுமானதாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரை. யார் யார் ஆண்டவரை தங்களை ஒப்பு கொடுத்து இப்பொழுதும் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் அவளோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேச அவர்கள் கேட்க நாமத்துக்கு மகிமையாக அப்பா அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேட்டല്ലോ உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லா விதமான வாஞ்சைகளையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். அந்த நோய்களை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி நல்ல விசேஷித்த ஒரு சுகத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா உள்ளத்திலே நீர் ஊற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியிலே அனல் உள்ளவர்களாக கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. உலகத்தை பின்பாக வைக்க அப்பா சிலுவை ஆண்டவரே முன்பாக வைத்து ஆண்டவரின் பிள்ளைகள் ஓடும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாவத்துக்கு ஆண்டவரே ஒருபோது அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அடிமையாகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்தவருடைய வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் நீ சந்தித்து அவளை வழிநடத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. கொடாகடி நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ரட்சித்து பாதுகாத்து நடத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுது பிறந்து வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆண்டவரே நாட்களாக இந்த ஆட்காலங்க ஆண்டவரே இந்த நாட்கள் இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. தேவன் ஞானத்தை அவள் பெற்று வாழ கிருபை தாரும். குடும்பமாய் கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே சந்தோஷத்தில் சமாதானத்தில் வாழும்படியாக நீர் கிருபை தாரும். காத்துக்கொள்வீராக வழிநடத்துவீராக. கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதம் பிள்ளைகள் தந்தரலும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் கர்த்தர் நீர் வெற்றியை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் வெளிப்படுவீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக பதிலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.